ராம் நாராயண் ராம். ஒரு நாள் நான் கிராமத்தின் பண்ணையிலுக்கு சென்றேன். அங்கே லட்சக்கணக்கான தர்பூசணிகள் கிடந்தன. நான் விவசாயியிடம் கேட்டேன், இங்கே யாரும் திருடுவதில்லையா? அவர் சொன்னார், இங்கே விலை கேட்டு வாங்கிச் செல்வதுதான் வழக்கம். இந்த மாதிரி நாடு முழுவதும் இருந்தால் கவலை எனும் விஷயமே இருக்காது. விடுதலையான நிலை வந்துவிட்டால் வாழ்க்கையில் பிடுங்குவது கருப்பது போன்றது எதுவும் இருக்காது. இதையே நமது ஆன்மீகத்திற்கும் பொருத்தி கூறலாம். எளிமையில் மிகுந்த கட்டுப்பாடு உண்டு. நாய்கள், நரி அல்லது சிங்கங்கள் யாரை பற்றி பேசினாலும் அவர்கள் எல்லாம் இயற்கையின் சீரான பாதையில் உள்ளவர்கள்தான். அதனால்தான் அவர்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறார்கள். இந்த இயல்பான ஞானத்தில் எவ்வித தடையும் இல்லை. எளிமையில் தடைகள் வரும்போது அது திசை தெரியாமல் போய்விடுகிறது. இன்று நமது இயல்பான பழக்கங்களில் ஏற்பட்டுள்ள தடைகளால் தான் தவறான நடத்தை மிக அதிகமாகிவிட்டது. நான் பேசுகிறேன் இயற்கையின் உண்மையான நிர்வாண நிலையில். அங்கே எந்தவிதமான ஆனால் என்பதும் இல்லை. எல்லாமே தெளிவானது. இயற்கையின் தற்போதைய உளவுணர்வை பற்றி பேசுகிறேன். அங்கே உண்மையான அன்பும் கருணையும் இருக்கும் இடத்தில்தான் உண்மையான தூய்மையும் இருக்கும். தவறாக புரிந்து கொள்வது என்ற மனப்பான்மை இவ்வளவு பரவிவிட்டது என்பதால் தான் இது எப்போது எங்கே இருந்து வரும் என்பது குழப்பமாகிவிட்டது. நமது சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது. ஒவ்வொரு நொடியிலும் இதே பாட்டில் நாமும் அகப்பட்டு விடுகிறோம்.